எடுத்து இரண்டாம் தடவை 9 கோடி ரூபாய் உணவுகள் காலை கட்டி பல பேருடைய கனவு சோறு போட்டுக் கொண்டிருக்கிறார். பின்லாண்டில் வசிக்கும் வைத்து இரவில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பின்லாண்டில் வசிக்கும் அண்ணாவினுடைய ஒரு குடிபுகுதல் விழாவை வந்து பார்க்க போகிறோம். எப்படி இடம்பெற்றது என்கின்றதான் இந்த ஒரு காணொளி. பின்னால் பார்த்தாலே தெரியும் அவருடைய கனவு இல்லம் வந்து பின்னாலே இருக்கு. நீங்கள் போகலாம். இந்த விழாவை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். பாரம்பரியம் மாறாமல் எப்படி இந்த குடிபுகுதல் விழா இடம்பெறுது என்கின்றதான் இந்த ஒரு காணொளி. எப்படி அவர்கள் ஆலயத்திற்கு சென்றார்கள், எப்படி படங்களை வைத்தார்கள், எப்படி வீட்டுக்கு வந்தார்கள், எப்படி வரவேற்றார்கள், உறவினர்கள் எப்படி வரவேற்றார்கள். அது மட்டும் இல்லை, ஒரு 9 கோடியில் வந்து இந்த வீட்டை வந்து ஏலம் கூறி திறப்ப கையில் எல்லாம் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமாக இலங்கை யாழ்ப்பாணத்தில் எப்படி இந்த குடிபுகுதல் இடம்பெறும் என்கின்றதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். இன்னும் சற்று நேரத்தில் குடிபுகுதல் விழா வந்து ஆரம்பமாக இருக்கிறது. பின்லாந்தில் வசிக்கும் சிவலிங்கம் ரமணன் அவர்களுடைய இந்த அழகிய இல்லத்தை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் வாசலில் வாழை குலைகள் எல்லாம் கட்டி மங்களகரமாக அவருடைய கனவு இல்லம் காட்சி அளிக்கிறத பார்த்து கொண்டிருக்கிறோம். மென்னிறமான ஒரு வர்ணம் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு வந்து இந்த காணொலிக்கு ஒரு சாம்பல் அல்லது ஒரு மென்னிற சாம்பல் நிற வர்ணம் வந்து இந்த வீட்டுக்கு வந்து வழங்கியிருக்கணும். அது மட்டும் இல்லை, அழகிய கனவு இல்லத்தில் பாருங்கள் பாட்டு பாக்ஸ் எல்லாம் பிடிச்சு இன்னும் சற்று நேரத்தில் விழா ஆரம்பமாக இருக்கிறது. நிறைய சொந்தங்கள் வந்து இந்த விழாக்கு வந்து வருவார்கள். அழகிய இந்த இல்லத்தினுடைய வெளிப்புற தோற்றத்தை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், மதில் வீடு இரண்டுக்கும் ஒரு ஒற்றுமையான ஒரு வர்ணம் வந்து அங்கே தெரிகிறது. ஒரு அழகாக வந்து இந்த வீட்டை வந்து நிர்மாணித்திருக்கணும். காலை நேரம் நல்ல நேரத்திலே அங்கே ரமணன் மற்றும் அவருடைய மனைவியார் தமயந்தி அவர்களும் இப்பொழுது தங்களுடைய வீட்டுக்கு முன்னாலே நிறகிடம் குத்து விளக்கெல்லாம் வைத்து இப்பொழுது மங்கள விளக்கேற்றுகின்ற அந்த அற்புதமான காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே அவர்களுடைய 2 புதல்விகளும் புதல்வனும் நிற்கிற காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல வருடமாக திட்டமிட்டு கட்டிய இது அவருடைய ஒரு கனவு இல்லம். என்னும் சற்று நேரத்தில் வந்து அவர்கள் ஆலயத்துக்கு வந்து செல்ல போகின்றார்கள். இப்பொழுது அவருடைய புதல்விகளுக்கு அங்கே திருநூறு பூசுகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இது ஒரு சந்தோஷமான ஒரு குடும்ப நிகழ்வை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இருபத்தி 4ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு இந்த குடிபுகுதல் விழா வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது இலங்கை யாழ்ப்பாணத்தில். இப்பொழுது இல்லத்திற்கு வைக்கின்ற அந்த சுவாமி படங்களை எடுப்பதற்காக ஆலயத்திற்கு குடும்பங்கள் உறவினர்கள் ஒன்றாக சேர்ந்து செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். புதிய வீடு குடிபுகுதல் நாளிலே தங்களுடைய இல்லங்களுக்கு சுவாமி படங்களை வந்து வைப்பார்கள். அந்த வகையிலே ஆலயத்திலே இப்பொழுது விநாயகப் பெருமான், லட்சுமி, முருகப்பெருமான் அவர்களுக்கு அந்த மலர் மாலைகள் எல்லாம் சூட்டப்பட்டு அங்கே பூஜை செய்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலே வீட்டு உரிமையாளர்களுக்கு அந்த குடும்பங்களுக்கு அங்கே ஆலய குருக்கள் பூஜை செய்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். புதிய இல்லத்துக்கு வைக்கப்படுகின்ற அந்த சுவாமி படங்களுக்கு இப்பொழுது பஞ்சாராத்தி தீபம் காட்டுகின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படி ஒவ்வொரு இல்லங்கள், புதிய வீடுகள் குடிபுகுதல் நாளிலே இப்படி ஆலயங்களிலே வைத்து படங்களை வந்து எடுத்துக்கொண்டு வீடுகளுக்கு செல்வார்கள். இது அனைத்து இடங்களிலும் இவ்வாறு இடம்பெறும்.
வீட்டிலே வைக்கின்ற அந்த சுவாமி படங்களுக்கான பூஜைகள் முடிந்ததுக்கு பிறகு இப்பொழுது உறவினர்களிடம் அந்த சுவாமி படங்கள் கையளிக்கப்படுகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதிலே வந்து குத்து விளக்கு, அதுக்கு பிறகு கும்பம், அதுக்கு பிறகு சுவாமி படங்கள், மரக்கன்றுகள் என உறவினர்கள் அனைவரும் வரிசையாக கொண்டு செல்லுகின்ற அந்த காட்சியை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஆலயத்தை உள்வீதி சுற்றி வந்ததுக்கு பிறகு இப்பொழுது அவர்கள் தங்களுடைய அந்த கனவு இல்லத்தை நோக்கி செல்லுகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைவரும் இப்பொழுது புதிய இல்லத்திற்கு வந்துவிட்டனர். இப்பொழுது வந்திருக்கின்ற அந்த சுவாமி படங்களுக்கு ஆலாத்தி எடுக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆலாத்தி எடுத்து சுவாமி படங்களுக்கு வந்து இப்பொழுது பொட்டு வைக்கின்ற அந்த காட்சி. அனைவரும் குடும்பமாக இந்த இடத்துல வந்து மகிழ்ச்சியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல விஷயங்கள் வந்து வீட்டுக்குள்ளே, அதாவது சுவாமி அறைக்குள்ளே வந்து பல விஷயங்கள் இடம்பெறும். அனைத்தையும் நாங்கள் வந்து பார்க்க போகின்றோம். அது மட்டுமில்லை, வெளிநாடுகளுக்கு சென்று எங்களோட உறவுகள் வந்து தங்களுடைய சொந்த நாட்டில் இப்படி கனவு இல்லங்களை வந்து கட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பாருங்கள், சிவலிங்கம் ரமணன் அவர்கள் சந்தோஷமாக இந்த தருணத்தில் சிரித்து மகிழ்ச்சியாக வந்து இருக்கிறாரு. உண்மையிலேயே எல்லோருமே இந்த இடத்துல மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். சரி, வாங்க நாங்கள் இப்பொழுது சுவாமி படங்களை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு செல்கின்ற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆலயத்திலிருந்து சுவாமி படங்களை வந்து புதிய இல்லத்திற்கு கொண்டு வந்ததுக்கு பிறகு இப்பொழுது தேங்காய் உடைத்து உள்ளே, அதாவது சுவாமி அறைக்கு உள்ளே செல்வதற்கு முதல் செய்யப்படுகின்ற அந்த வழிபாட்டு முறைகளை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இல்லங்களிலே தாயறை அல்லது சுவாமி அறை என்று சொல்லுவார்கள். இங்கே வந்து இந்த தாயறையை வந்து பெரிய அறை அப்படி என்று சொல்லுவார்கள். இது வந்து ஒரு பெரிய அறையாகத்தான் இருக்கும். எங்களுடைய இல்லங்களில் அனைத்து வீடுகளிலையும் இப்படி தான் கட்டப்பட்டிருக்கும். குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இந்த தாயறையை வந்து பெரிதாக கட்டுவார்கள். இந்தியாவில் வந்து சின்னனாக கட்டுவார்கள். சென்னையில எல்லாம் சின்னனாகத்தான் இது இருக்கும். அந்த தாயறையை வந்து நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வந்து தாயறையிலே பூஜை வழிபாட்டு முறைகளுடன் சுவாமி படங்கள் வைக்கப்படுகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். सिद्धि विनायक स्वामी देवाय नमो नमः। महागणपति नमो नमः। महालक्ष्मी देवी अंबिका परमेश्वरी नमो नमः। लक्ष्मी अंबिकाय महादेवी अंबिका परमेश्वरी नमो नमः। सुब्रह्मण्य वल्ली देवी जानकी समेत जगन्नाथ श्री सुब्रह्मण्य परमेश्वर स्वामी देवाय नमो नमः।
சுவாமி படம் வைத்ததுக்கு பிறகு முக்கியமான பல புதிய நிகழ்வுகள் இந்த புதிய இல்லத்தில் வந்து இடம்பெறும். இப்பொழுது வந்து இல்லத்திலே உறவினர்கள் வந்திருக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இங்கே இந்த புதிய இல்லத்திலே கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் குடும்பமாக பால் வந்து காய்ச்சுவார்கள். அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய அந்த புதிய சமையல் அறையில் வந்து பால் காய்ச்சுற காட்சி தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பால் வந்து காய்ச்சியாச்சு. இதற்கு பிறகு வந்திருக்கின்ற உறவினர்களுக்கு வந்து இந்த பாலை வந்து கொடுப்பார்கள். இதை வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் குடிக்கணும். இது வந்து ஒரு சம்பிரதாயபூர்வமாக வந்து புதிய இல்லங்களில் வந்து அனைத்து இல்லங்களையும் வந்து இதை செய்வார்கள். பாலை வந்து வந்திருக்கின்றவர்களுக்கு வழங்குவதற்கு முதல் தேங்காய் உடைத்து பால் கொண்டு வரப்பட்டு சுவாமி அறையிலே வைக்கப்பட்டு பூஜை செய்கின்ற அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக புதிய இல்லத்தினுடைய வீட்டு திறப்பு, அதை எப்படி வைத்து பூஜை செய்கின்றார்கள் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். சுவாமி படத்தட்டிலே வைத்து வணங்கியதுக்கு பிறகு இதற்கு பிறகு இந்த புதிய வீட்டினை வந்து ஏலம் கூறுவார்கள். அந்த காட்சியை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். புதிதாக வைக்கப்பட்ட வீடு நாங்கள் ஏலம் கூறுகிறோம். முதலில் இதனுடைய பெறுமதியாக 50 லட்சம் ரூபாயை தொடர்கிறோம். யாராவது நீங்கள் மேலதிகமாக கேட்கலாம். 55 லட்சம். 1 கோடியா? 1 கோடி, 1 கோடி, 2 கோடி ரூபா, 2 கோடி ரூபா, 2 கோடி ரூபா. நீங்க கேளுங்க ரமன். 2 கோடி ரூபா. ஏலத்தை கேளுங்க. 2 கோடி 2 கோடி ரூபா, 2 கோடி ரூபா, 2.5 கோடி ரூபா, 5 கோடி ரூபா, 5 கோடி ரூபா, 7 கோடி ரூபா, 7 கோடி போய் 7 கோடி ரூபா, 7 கோடி 9 கோடி ரூபா. ஒரு தடவை 9 கோடி ரூபா, இரண்டாம் தடவை 9 கோடி ரூபா, குறை சொல்ல போறேன் 3ஆம் தடவை 9 கோடி ரூபா. இப்பொழுது இந்த வீடு 9 கோடி ரூபாவிற்கு நாங்கள் இந்த ஏலத்தில் ரமணன் தமயந்தி குடும்பத்தினருக்கு ஒப்படைக்கிறோம்.
எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அத்தான் உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் பெண்ணை தென் பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் நானாய் உனக்கானாய் இனி அல்லேன் எனலாமே மழுவால் வலன் ஏந்தி மறையோதி மங்கை பங்கா தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உன தொழிலே செடுவார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஏலம் கூறி உரிமையாளர்கள் துறப்பு பெற்றதற்கு பிறகு சுவாமி அறைக்குள்ள நடந்த பூஜைகளை பார்த்திருப்பீர்கள். அதற்கு பிறகு இந்த பால் காய்ச்சி கொண்டு வந்து சுவாமி அறை படத்தட்டில் வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு அந்த பாலை இப்பொழுது வந்திருக்கின்ற உறவினர்களுக்கு வழங்குகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு பிறகு ரமணன் தமயந்தி தம்பதிகளால் இப்பொழுது தட்சணை வழங்கப்படுகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு பிறகு பூஜை அறையிலிருந்து இப்பொழுது பசுவிற்கு உணவளிக்கிற காட்சியை பார்க்க போகிறோம்.
இதுவரை நேரமும் நீங்கள் பார்த்த காட்சி ரமணன் தமயந்தி தம்பதிகள் புதிதாக வீடு கட்டியதற்காக அந்த நாள் காசு உறவினர்கள் வழங்கிய அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது வந்து புதிய வீடு கட்டியவர்களுக்கு நாள் காசு அப்படின்னு சொல்லி உறவினர்கள் வந்து வழங்குவார்கள். அந்த காட்சியை வந்து இதுவரை நேரமும் வந்து பார்த்திருந்தீர்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்றது முக்கியமான விஷயம். வீட்டுக்கு அதாவது புதிய இல்லத்துக்கு வந்திருக்கின்றவர்களுக்கு வந்து உணவு பரிமாறப் போகின்றார்கள். அப்போ என்னென்ன உணவெல்லாம் சமைத்து வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி பார்க்க போகின்றோம். இங்கே வந்து பாயாசம் வந்து இருக்குது. அடுத்தது வந்து ஒரு கிழங்கு கறி என்று நினைக்கிறேன். எல்லாமே கிட்டாரத்துக்குள்ள இருக்குது. அடுத்ததாக வந்து இது ஒரு கறி, இது என்ன பேர் என்று தெரியல, பைத்தங்க உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு செய்வார்கள் அந்த கறி. அடுத்ததாக வந்து சபைக்கு முதல்வன் பருப்பு கறி, இவர் இல்லாமல் நாங்கள் சாப்பிட முடியாது, பருப்பு கறியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக வந்து ஒரு பிரட்டல் ஒன்று இருக்குது. அந்த பிரட்டலுக்கு வந்து அந்த இது தூவி கொண்டிருக்கணும் பாருங்க, சமையல்காரர்கள் நல்ல தாச்சி சட்டியில் பிரட்டல் இருக்குது. அடுத்ததாக வந்து நல்ல குத்தரிசி சோறு இருக்குது. யாழ்ப்பாணத்தில் குத்தரிசி சோறு இல்லாமல் ஒரு சபை நடக்காது. அடுத்ததாக வந்து வடை வந்து இங்கே பொறிஞ்சு கொண்டிருக்கு பாருங்கள், இவரும் இல்லாமல் சபை இருக்காது. இப்பொழுது உணவுகளை வந்து உரிய முறைப்படி எடுத்துக்கொண்டு வந்து பலகாரங்களையும் எடுத்துக்கொண்டு வந்து சுவாமி அறையிலே வந்து படைக்கின்ற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு நேரமும் நீங்கள் பல விஷயங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு வீட்டு குடிபுகுதலில் வந்து இவ்வாறான விடயங்கள் இடம்பெறும் என்கின்றது தான் நீங்கள் பார்க்கின்ற விஷயம். இதில் ஏதாவது தவறுகள் அல்லது ஏதாவது விடுபட்டிருந்தால் தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்கோ. ஏதாவது விடுபட்டிருக்கலாம், என்னுடைய காட்சிகளையும் ஏதாவது விடுபட்டிருக்கலாம். நான் எடுத்த காட்சிகளை வந்து இதில் வந்து கோர்வையாக கோர்த்து உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன். என்ன புதிய இல்லத்தில் வந்தவர்களுக்கு உணவு பரிமாறுகின்ற காட்சி. அதுவும் புதிய இல்லம் கட்டினால் அந்த வீட்டு விராந்தையில் அமர்ந்திருந்து உணவு கொடுக்கணும் என்றது எல்லோருக்கும் ஒரு பிடிச்சமான ஒரு விஷயம். எங்களுடைய சம்பிரதாயமும் கூட. அந்த புதிய வீட்டில் அமர்ந்து உணவருந்தோணும், உணவை வந்து உட்கொள்ளணும், உணவை வந்து பரிமாறணும். அதன் அடிப்படையில் எங்களுடைய ஃபின்லாண்டில் இருந்து வந்து எங்களுடைய ரமணன் அண்ணா வந்து நல்ல குத்தரிசி சோறு போகிற காட்சியை பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக அவருடைய மனைவியார் தமயந்தி இப்போ நல்ல அந்த கறியை வந்து வைக்கிற காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அங்கால வந்து அவருடைய மகன் வந்து இருக்கிறாரு, மூத்த மகன் சோறு வந்து போடுறாரு. அது மூத்த மகனா ரமணன் அண்ணாவா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பி நம்ம பார்க்குறதுக்கு. ரமணன் அண்ணா தான் சோறு போட்டு கொண்டிருக்கிறாரு. ஸோ பாருங்கள், வாழைகிலையில் நல்ல சாப்பாடு வந்து அங்கே போடப்படுகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நல்ல விராந்தையில் நல்ல அழகாக வந்து மாவில் வந்து பதிச்சிருக்குது. இதில் வந்து மகள், ரைட், இதான் ரமணன் என்ற மகள் நல்ல சிரிப்போட அழகாக வந்து உணவை வந்து பரிமாறி கொண்டிருக்கிறாங்க. ரைட், இவர் தான் மகன். பார்க்க எங்களுடைய ரமணன் என்ற சேப் அப்படியே இருக்கும். மகனில் மூத்த மகனில் மூத்த மகன் வந்து சோறு வச்சு கொண்டிருக்கிறாரு. இங்கே வந்து நல்ல உற்சாகமாக வந்து வந்தவர்களை வந்து கவனித்து கொண்டிருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய அப்பா நிற்கிறாரு. ஸோ இந்த இடத்துல எல்லோருமே வந்து உணவருந்துற அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். எல்லோருமே வந்து இந்த இடத்துல வந்து உணவை அருந்தி கொண்டிருக்கிறோம். கடைசி மகள் வடை வைக்கிற காட்சி பாருங்கள். இவக்கெல்லாம் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குமே. அப்போ ஒரு வீடு கட்டிட்டாரு, சரி இந்த வீட்டில் வந்து மகிழ்ச்சியாக வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கும். இது வந்து கடைசி மகள், ரமணன்னாண்ட கடைசி மகள் வடை வந்து வச்சு கொண்டு போகிறாங்க. இப்படி எல்லோருமே வந்து இந்த இடத்துல வந்து இருக்கிற நேரத்தில் நானும் இந்த இடத்துல இணைஞ்சிருக்கிறது எனக்கும் வந்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வந்து இருந்தது. ஒரு வீடு கட்டுறது என்பது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது பல பேருடைய கனவு. இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் வந்து வீடுகள் இல்லாமல் வாடகை வீட்டில் கூட இருக்கணும். அப்போ அவர்களுக்கு வந்து இவ்வளவு கனவு இருக்கும். ஸோ ஒரு வீடு வந்து எங்களுடைய வாழ்வோடையும் எங்களுடைய கலாச்சாரத்தோடையும் பிணைந்தது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டில் வந்து மண் சோறு வந்து சாப்பிட்றா பார்த்தீங்களா. ஸோ எவ்வளவு தூரம் அந்த வீடு வந்து இந்த காணிக்குள்ளே வரணும் என்பது அவர்களுடைய அந்த கனவாக இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க, குடும்பமாக வந்து இருந்து உணவருந்தி கொண்டிருக்கணும். ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஓகே, எல்லோரும் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கணும். ஒரு குடும்பமாக இந்த குடிபுகுதல் வீட்டுக்கு உங்களையும் நான் வந்து அழைத்து கொண்டு சென்றிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். ஒரு குடிபுகுதல் காணொலி, எப்படி வீடுகளில் குடிபுகுதல் இடம்பெறும், புதிய வீடை எப்படி கொடுப்பார்கள் என்கின்ற பல விடயங்கள் வந்து இந்த காணொலியில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லை, முக்கியமான விஷயம் என்று சொன்னால், இதே மாதிரி உங்களோட வீடுகள், புதிய வீடுகள் குடிபுகுதலில் என்னுடைய தளத்தில் நீங்கள் காணொலி போடணும் என்று சொன்னால் எனக்கு தொலைபேசி இலக்கம் என்னுடைய சைபர் 77 418 76 அழைப்பினை ஏற்படுத்தலாம். நிச்சயம் உங்களுடைய வீடுகளுக்கு வந்து இப்படி காணொலிகளை வந்து எடுத்து என்னுடைய தளத்தில் வந்து போடுவேன். அது மட்டும் இல்லை,
இந்த பின்லன் அண்ணாவினுடைய அதாவது ரமணன் அண்ணாவினுடைய இந்த வீட்டை வந்து தனி காணொலியாக நான் போடுறேன்னு சொன்னால் உள்ளுக வந்து இப்போ பாருங்கள் எல்லாரும் இருக்கணும். அதனால் வந்து சோபா செட்டி டேபிள் எல்லாம் வந்து போடணுமா மற்ற ஒழுங்குபடுத்தல் செய்யணுமா சில ஃபினிஷிங் ஒர்க் இருக்குது. ஸோ எல்லாம் செய்து பகல் எப்படி இருக்கும் இந்த வீடு இரவில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தனி காணொலியாக வந்து உங்களுக்கு போடுறேன் என்று சொன்னால் புது வீடு கட்டுறீங்க. அதனால் இந்த லைட் வந்து பார்த்து வாங்கணும். சில பேர் கட்டடம் கட்டுறதுக்கு புது வீடு கட்டுறதுக்குரிய ஆக்களை வந்து தேடுவீங்க. சில வேலைப்பாடுகளை நீங்கள் தேடிக்கொண்டிருப்பீங்க. அப்படியான ஆக்கள் வந்து தொலைபேசியில் வந்து வேணா கூட இன்னொரு தொடர்பு கொண்டா கூட நான் இதை தருவேன். ஸோ அதனால் வந்து அந்த தனி காணொலியாக உங்களுக்கு போடுறேன். அழைப்பினை ஏற்படுத்துங்க. நிறைய காணொலிகள் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அடுத்த காணொலிகள் நான் சந்திக்கிறேன். நன்றி ரோகளே.